guys, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு திஸ் சேனல். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு போலீஸ் வெப்சைட் ரிவ்யூ பண்ண போகிறோம். சார் நான் தான் சார் செயின் அடிச்சேன். ஸோ 85 இருந்து 92 எபிசோட் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த இதுக்கு முன்னாடி உள்ள நிறைய சீக்வன்சஸ், நிறைய கேசஸ், நிறைய டிஃப்ரெண்டான ஷேட்ஸ் இருக்கிற இந்த வெப்சீரிஸை பார்த்து நீங்கள் வந்துட்டு வியந்திருப்பீங்க, கண்டு மகிழ்ந்திருப்பீங்க. அண்ட் ஒன்ல இருந்து இந்த 84 எபிசோடு வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தவங்க, அண்ட் இப்போ 85 இருந்து 92 எபிசோடு வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹெட்ஸ்அப் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அவ்வளோ கதை திருப்பங்கள், அவ்வளோ வித்தியாசமான கதைகள், அவ்வளோ வித்தியாசமான வந்துட்டு நெருக்கடிகள், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சேர்ந்து வச்சு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு அதை வந்துட்டு ரிவீல் பண்ணுற செக்ஷன்ஸ் வந்துட்டு எதுக்காக இது ஆரம்பிக்கப்பட்டது, எதுக்காக இது கொண்டு வந்துட்டு இருக்காங்க, எதுக்காக இங்கே இது நடந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்துட்டு ஃபுல் ஃப்ளெட்ஜான கதையை வந்துட்டு சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அதை பற்றி பார்க்கும்போது வந்துட்டு இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் தெரியுமா? லைக் என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு எஸ்ஐ ராஜா, கான்ஸ்டபிள் முரளி, இந்த 2 பேரும் வந்துட்டு ஒரு ஃபோர்ஜரி வேலை பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா வந்துட்டு எஸ்ஐ ராஜாவுக்கு ஒரு 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 நல்ல ஒரு பார்ட்னர், கோ பார்ட்னர் மாதிரி தேவை அப்படிங்கிறதுக்காக தேடிட்டு இருக்கும்போது சுச்சுவேஷனில் மாற்றவர் தான் வந்து நம்ம முரளி சார். இவன் தான் நைட் செகண்ட் ஷோ பார்த்துட்டு வரும்போது செயின் அடிச்சிருக்கா சார். அப்போ அந்த முரளி வந்துட்டு ஒரு திருடனாக இருப்பாப்புல. ஸோ அவரை வந்துட்டு கூட சேர்த்து ஒரு கான்ஸ்டபிளாக வந்துட்டு படிக்காத ஒரு பையனை, லைக் வந்துட்டு டிகிரி முடிக்காத ஒரு பையனை வந்துட்டு தூக்கிட்டு வந்துட்டு கான்ஸ்டபிளாக போட்டுருவாங்க. ஸோ அது நிறைய ஃபோர்ஸ் வேலை, அது எப்போ ரிவீல் ஆக போகுது. அண்ட் இவர் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு யார் அப்படின்னா வந்துட்டு லாயர் லலிதா. ஸோ அந்த லாயர் லலிதா வந்துட்டு அவங்க அப்பா வந்து ஒரு கமிஷனர். அந்த கமிஷனர் வந்து பொண்ணு அப்படிங்கிறதுனால அதில் என்ன ஆக போகுது அப்படி மாதிரி இருந்துட்டு ஒரு 3 விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த 3 விஷயத்துக்கான ரிவீலிங் செஷன் இன்னும் கொஞ்சம் இடத்துல வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 85 இருந்து 92 எபிசோடில் வந்து நிறைய விஷயங்கள் ரிவீல் ஆகிருந்துச்சு. ஸோ அதை பற்றி எல்லாம் ஃபுல்லாக பேசப்போம். வாங்க நம்ம வீட்டு இருக்கும். இப்போ நம்முடைய இந்த போலீஸ் எபிசோடில் வந்துட்டு ஒரு ஒரு கடுப்பான செஷனில் இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய குருதி கட்டுக்குமாரர்கள் அப்படி மாதிரி வந்துட்டு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் வந்து நம்முடைய தீபக் இருக்கார்ல, ஸோ அவர் தான் வந்துட்டு ஒரு பெரிய டான் தலைவர் மாதிரி. ஓகே. ஸோ இந்த ஐராவதன் வந்துட்டு எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காப்புல, ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காப்புல, இங்கே நடக்க போகுது, இங்கே என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறதுலாம் சுச்சுவேஷன் இருக்கும்போது எனக்கு அப்படி சிங்கப்படத்தை பார்த்த ஒரு ஞாபகம் வந்துச்சுங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டான் வில்லன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சைடில் இருக்கிறவர் வேற, நிறைய ஒரு பணபலம் இருக்கிறவங்களாம். ஆனால் அவர் வந்துட்டு ஒரு சின்ன டொக்கு போலீஸ் ஸ்டேஷனை பார்த்து பயப்படுறாரு. காரணம் அங்கே இருக்கிறது யாரு அப்படின்னா சிங்கம். ஸோ சிங்கம் அங்கே இருக்கிறதுக்கு பயப்படுவாரா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு சாதாரண ஒரு TC2 போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு எஸ்ஐ ராஜா ஒன்றை பார்த்து நான் வந்துட்டு பயப்படணுமா அப்படின்னு கேட்டுட்டு பயந்துக்கிட்டே அவர் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. யாரு? நம்முடைய ஐராவதன் வந்துட்டு தேடி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி நிறைய விஷயத்துல வந்துட்டு சிக்கி சின்னாபந்தமாகி நிறைய விஷயம் நடக்கும். அப்படி இதில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கலவர போயிட்டு இருந்தாலும் ஒரு 2-3 சீனில் வந்துட்டு இவங்க 2 ஒன்றா இருக்கிற சீன் வந்துருச்சு. யார் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இவருடைய வீடு. ஓகே. நம்ம வந்துட்டு எதாவது விஷயத்துல வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் வந்துட்டு இவங்க சொல்லிதான் நமக்கு தெரியணுமா, இதெல்லாம் வந்துட்டு இவங்க பண்ணிதான் நமக்கு கற்றுக் கொடுக்கணுமா, அப்பெல்லாம் ஒரு இதுவுமே இல்லாமல் வந்துட்டு நிறைய விஷயத்த வந்துட்டு அவங்க போர்ட்ரே பண்ணி காமிச்சிருந்தாங்க. லைக் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு வெப்சீரிஸ் மூலமா என்னெல்லாம் சொல்ல முடியுமோ, பொலிட்டிக்கல் ஸ்டைலில் இருக்கட்டும், சைல்டு சின்ன குழந்தைங்க ஸ்டைலில் இருக்கட்டும், என்ன விஷயத்த சொல்லணுமோ எல்லா விஷயத்தையும் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா வந்துட்டு ஹெல்மெட் போடணும், கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும், சிகரெட் பிடிக்கிறது ரொம்ப தப்பு அது. அப்புறம் வந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் சைடில் அராஜகம் பண்ணுற நிறைய பேர் அவருடைய விஷயத்தெல்லாம், மணல் கொள்ளை, கனிம வளங்கள் கொள்ளை, திருடுறது, கொள்ளை அடிக்கிறது, பாவி, பஞ்சகம், அத்து, இது, வஞ்சம், வேதனை, புகழ்ச்சி, பொறாமை, பாசம், நேசம், அது மாதிரிலாம் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு வெப்சீரிஸில் இது நல்லது, இது கெட்டது, இது கெட்டது, இது நல்லது, அப்படி அதெல்லாம் வந்துட்டு சூப்பராக காமிச்சு நம்மளாம் வந்துட்டு என்டர்டெயின் பண்ணியிருக்கிறாங்க இந்த போலீஸ் டீம் இருக்கு உங்களுக்கு.
ஸோ இந்த போலீஸ் டீம்ல வந்துட்டு இப்போ கரண்டா நம்முடைய ராஜா வந்துட்டு முரளியை கூப்பிட்டுட்டே இருப்பாரு ஒரு விஷயத்துக்காக. அப்போ கூப்பிட்டுட்டே இருக்கும்போது இவர் அட்டன் பண்ண மாட்டார். காரணம் ஏன் அப்படின்னா வந்து இவர் லலிதா கூட உட்காந்து கரெக்ட் அடிச்சுட்டு இருக்காரு. அட்டன் கிடையாது, அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் அங்கே போயிட்டு இருக்குது. பட் ஆனால் ராஜாவுக்கு தெரியாது இல்லை லலிதையும் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்ட்டு. ஏன்னா வந்துட்டு அவர் போலீஸை சூஸ் பண்ணுவார். ஒரு ஆப்ஷன் கொடுத்துப்பாரு ராஜா. என்ன அப்படின்னா வந்துட்டு கமிஷனோட பொண்ணு. ஸோ அதனால் நீ வந்துட்டு ஒன்று போலீஸ் சூஸ் பண்ண, இல்லை அந்த பொண்ணை சூஸ் பண்ணிட்டு போயிரு அப்படிம்பாரு. ஆனால் வந்துட்டு போலீஸ் சூஸ் பண்ணிட்டு வேறு வழி இல்லாமல் அவங்கள சூஸ் பண்ணிட்டு இல்லை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, போலீஸை லவ் பண்ணுவாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது வந்துட்டு இந்த விஷயம் ராஜா சார் தெரியாமல் இருக்கும்போது இது ஒரு டைமில் வந்துட்டு ரிவீல் ஆகும் நினைக்கிற டைம்ல இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகும் ராஜா சார். என்னது ராஜா சார் ஆக்சிடென்டா? ஆமாம், ராஜா சார் ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எமோஷனல் சீக்வன்ஸுங்க. நான் பார்க்கும்போதே வந்து எனக்கு கொஞ்சம் கிளிட்டாக இருந்துச்சு, கண்ணில் தண்ணியெல்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு 2 பேருக்கு ஒரு அட்டாச்சான சீன் இருந்துச்சு. லலிதாவுக்கும் முரளிக்குமான்னு கேட்டால் இல்லை, ராஜா சாருக்கும் முரளிக்கும். ஏன்னா அவர் வந்துட்டு என் கண்ணிலே என் முகத்தில் முழிச்சிடாத போயிடு அப்படிங்கிறாரு ராஜா சார். இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய சீன் நடந்து அவங்க ஒன்று செய்வாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கனிம வள கொள்ளை நடந்துட்டு இருக்குது. அந்த கனிம வள கொள்ளையை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க யாரு? நம்முடைய ராஜாவும் அண்ட் முரளி. ஸோ அந்த முரளி இவங்க கண்டுபிடிச்சதுக்கு வந்துட்டு அதுல ஐராவதன் சிக்குவாரா சிக்க மாட்டாரா, அதான் நம்ம தீபக் சிக்குவாரா சிக்க மாட்டாரா, குருதிக்காட்டு குமாரர்கள் சிக்குவாரா சிக்க மாட்டாரா அப்படி மாதிரி இருந்துட்டு அதுக்கான விஷயமும் போயிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து என்ன ஆக போகுது. அண்ட் ஒரு மெஜஸ்டிக்கான சைடில் வந்துட்டு நம்முடைய நுரையீரல்கள் பாதிக்கப்படுறது, அந்த கனிமங்கள்லாம் வந்துட்டு எடுக்கிறதுல மண்ணை சலிக்கிறதுல வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நிறைய தாதுக்கள் வந்து நம்ம முகத்தில் போயிடும், கை கழுவ மாட்டோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிற டைம் வந்துட்டு அது வந்து நம்மளோட உள்ளே போய் இன்ஃபெக்ஷன் ஆகி நம்மளுக்கு போய் கொல்லுது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது வந்துட்டு 100% உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம லலிதாவுக்கு வந்துட்டு ஒரு உண்மை தெரியாது. என்ன உண்மை? இவர் கான்ஸ்டபிள் கிடையாது, போலீஸே கிடையாது அப்படின்னு உண்மை தெரியாது. அப்போ இது தெரிஞ்சிருச்சா இல்லையா, தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த விஷயத்துல இருக்குது. மறக்காம செக் பண்ணி உங்க கருத்தை கமெண்ட்ஸை சொல்லுங்க. வெயிட்டிங் ஃபார் தட் கமெண்ட்ஸ். பை.